அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபறுகளை கடந்து சென்ற பொழுது, இந்த 2 கபறுகளில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டு, இவர்கள் பெரிய பாவங்களுக்காக வேதனை செய்யப்படவில்லை, மாறாக ஒருவர் தாம் சிறுநீர் கழிக்கும் பொழுது தம்மை முறையாக மறைக்கவில்லை, மற்றொருவர் புறம் பேசிக் கொண்டு திரிந்தார், இவற்றின் காரணமாகவே இவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று கூறியதைத் தொடர்ந்து பசுமையான ஒரு பேரிச்ச மட்டையை எடுத்து வரச் சொல்லி அதை 2ஆக பிளந்து 2 மண்ணரிகளின் மீதும் நட்டு வைத்தார்கள். இது குறித்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபொழுது, இவை காயாமல் இருக்கும் வரை இவர்களுடைய வேதனை குறைக்கப்படக்கூடும் என்று கூறினார்கள் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 218. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரிய அளவில் பாவம் செய்தவர்கள் மட்டுமே வேதனைக்குள்ளாக்கப்படுவார்கள் என்று நினைப்பது தவறு என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. எதையெல்லாம் அற்பமான செயலாக கருதி செய்து கொண்டிருக்கிறோமோ, உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் புறம் பேசுவது, சிறுநீர் கழிக்கும் பொழுது நம்மை முறையாக மறைத்து கொள்ளாமல் இருப்பது, இவையெல்லாம் நம்முடைய பார்வையில் அற்பமான செயல்கள். அல்லாஹ் நாடினால் இவற்றிற்காக கூட நம்மை மண்ணறையில் தண்டிப்பான் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. எனவே எந்த ஒரு செயலையும் அற்பமானது என்று கருதி துணிவோடு செய்வதோ அல்லது எந்த ஒரு நன்மையையும் அற்பமானது என்று கருதி விட்டுவிடுவதும் கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் 2ஆவதாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் ஒரு தகவலை பெற்றுக்கொள்கிறோம். பசுமையான தாவரத்தின் கிளைகளையோ செடி கொடிகளையோ கபறுகளின் தலைப்பகுதியில் நட்டு வைப்பதை இஸ்லாமிய சமூகம் கட்டாய அமலாக செய்து வருவதை பார்க்கலாம். இவ்வாறு செய்வது என்னுடைய வழி, யார் இவ்வாறு செய்யவில்லையோ அவர் குற்றம் செய்துவிட்டார் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லவில்லை. மாறாக இவை காயாமல் இருக்கும் வரை இவர்களுடைய வேதனை குறைக்கப்படக்கூடும் என்று கூறினார்கள். வேதனை குறைக்கப்படும் என்று சொல்லியிருந்தாலும் அந்த நம்பிக்கையிலாவது நாம் இவ்வாறு செய்வது ஏதோ ஒரு வகையில் சரியாக இருக்கும். மாறாக குறைக்கப்படக்கூடும் என்று சொன்னதிலிருந்து நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள், நீங்கள் இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற கட்டளை அதில் சொல்லப்படவில்லை என்பது புரிகிறது. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.